Hi friends, bashaskitchen இன்னைக்கு நம்ம கொள்ளு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கெட்ட கொழுப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த கொள்ளு ரசம் ரொம்ப நல்லது. ரொம்ப சிம்பிளா ஈஸியா இந்த கொள்ளு ரசம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். கொள்ளு ரசம் செய்யறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கொள்ளு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு பேன்ல மீடியம் ஃப்ளேம்ல இதை 4ல இருந்து 5 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கொள்ளு ரசம் சில பேர் ஊற வச்சு செய்வாங்க. ஆனால் ஊற வச்சு செய்யறதோட இன்ஸ்டன்ட் அந்த மாதிரி வறுத்து செய்யறது தான் நல்லா டேஸ்டியா இருக்கு. ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பரபரன்னு பொரிய ஆரம்பிச்சிரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சிடறதுக்கு போட்டுடுறேன். இப்போ ரசத்துக்கு தேவையானது பார்க்கலாம். மிளகு, தனியா, கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பூண்டு அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து இது ஒரு 4 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். இதையும் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. மசாலா கருகக்கூடாது. கடலைப்பருப்பு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஜீரகம் கருகிருச்சு அப்படின்னா ரசத்தில் டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் லேட்டாக சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு 2 நிமிஷம் வதங்க விட்டுட்டு இப்போ நம்ம இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது ரெண்டையும் ஒரு பிளெண்டரில் போட்டு ட்ரையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 தக்காளி, 1 கப் தண்ணி, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த தக்காளி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு புளி தண்ணி கரைச்சி இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த கப்பில் 1.5 கப் புளி எனக்கு வந்துச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி புளி தண்ணியை கொதிக்க விடலாம். ஒரு 5ல இருந்து 7 நிமிஷத்துக்கு அப்புறமா புளி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொள்ளு பவுடரை சேர்த்துருங்க. இந்த அளவுக்கு ரசம் நீங்கள் செய்யலை அப்படின்னா 1/2 டீஸ்பூன் கொள்ளு நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்து ரசப்பொடி சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பாக்கி இருக்கிற ரசப்பொடியை நான் ஒரு கிளாஸ் ஜாரில் எடுத்து வச்சிட்டோம்னா அந்த வாரத்துக்கு தேவையான ரசத்துக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொள்ளு ரசம் கொஞ்சம் திக்காக வைக்கக்கூடாது, தின்னாக வைக்கணும். அதனால இன்னும் 2 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு இது இந்த மாதிரி பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம இதை ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம் அப்புறம் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயத்தூள், கருவேப்பிலை அப்புறம் காஞ்ச வத்தல், கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கொள்ளு ரசம் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் கொலஸ்ட்ரால் நிறையா இருக்குன்னு யாராச்சும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு வாரத்தில் 2 நாள் இந்த கொள்ளு ரசம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கும் இது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி 10 வகையான குழம்பு வெரைட்டிஸ் ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.